நீங்கள் மட்டும் இந்த சின்ன விஷயத்தை கவனிக்காம விட்டீங்கன்னா குட்டிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பின்னாடி வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுவலகா சீரியஸில் முன்னாடி சேலஞ்சில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 16 என்னைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நமக்கு போட வேண்டியது 3 நாள் வீடியோ போட முடியாமல் போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு கொஞ்சம் பார்ட் டைமாக ஒர்க்குக்கு போவோம். அதனால் போனதுனால 3 நாள் நல்லா வேலை இருந்துச்சு. அதனால் சரின்னு வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அதோட ஆக்டிவிட்டியை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அது எப்படி மேத் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குது, ஆக்டிவாக இருக்கா ஆக்டிவாக இல்லையா, அதனுடைய கழிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக கவனிக்கும். எல்லாருமே கவனிக்காமல் விடுறது இந்த கழிவுகளை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகளில் தான் மிகப்பெரிய பிரச்சனை வரும். இது சின்ன விஷயம் தான் மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செரிமான பிரச்சனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கழிவுகளை மூலமாக தெரிஞ்சுக்கிட முடியாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து அந்தளவுக்கு செரிமானம் ஆகலை, இறை வந்து அந்தளவுக்கு செரிமானம் ஆகலை. அப்படிங்கிறப்போ நம்ம அதை முதலே கண்டுபிடிச்சி, ஏன்னா குட்டிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வரக்கூடியது செரிமான. இது வந்து சின்ன குட்டிகளாக இருந்தாலும் சரி, பெரிய குட்டிகள் இருந்தாலும் சரி, இதே தான். சரி ப்ரோ, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செரிமான டானிக் தான். நம்ம நாட்டு மருந்து கொடுக்கலாம், நீங்கள் இல்லைனா இங்கிலீஷ் மருந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம கொடுக்குறது வந்து இங்கிலீஷ் மருந்து வந்து லீவ் 52 அப்படின்னு சொல்லி ஹிமாலயன் பிராண்ட்லேருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் கீழே தெரியலைன்னா நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்கிற மாதிரி லீவ் 52 ஹிமாலயன் பிராண்ட்லேருந்து கேளுங்க, கண்டிப்பாக முறையில் தருவாங்க. ஒருவேளை நீங்கள் நாட்டு மருந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா குளிர்ச்சி அதிகமாக உள்ள பொருட்களை தவிர்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை நேரம் அப்படிங்கிறனால குளிர்ச்சி அதிகமாக உள்ள பொருளை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. மேக்ஸிமம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நோய் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மழை நேரம் அப்படிங்கிறனால எல்லா விஷயத்தையுமே நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க. குட்டிகளோட எல்லா விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிங்க. அப்புறம் சில பேர் கேட்குறீங்க, ப்ரோ கொம்பு பிடுங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த நேரத்தில் கொம்பு பிடுங்கிறது தப்பு. ஏன்னா நல்ல மழை நேரம் அப்படிங்கிறனால கொம்பு பிடுங்காதீங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.